மச்சான் நம்ம சமையல் இடுக்கி எடுக்கிற சமையல் பாருங்க மச்சான் போட்டு அடிச்சு வச்சிருக்கு இதைத்தான் சொல்லுவாங்க பிரியாணி மச்சான் செலவாரு அங்காலையெல்லாம் அடி உழுது அந்த பக்கம் வேலை நடக்கு இந்த பக்கம் சாமான அந்த பக்கம் தண்ணி வெறும் சட்டியா மச்சான் இந்த அருகி இதான் சோத்து சட்டி செலவாருங்க இது சிக்கன் சட்டி இந்த மாதிரி ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கிற மச்சான் எல்லாம் சேஃப்டியாக மூடி வச்சிருக்கான் சரியா மச்சான் நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிறோம் என்னென்னு சொன்னால் மச்சான் இப்போ பிரியாணி சமையல் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இவர் தான் நம்ம ஓனர் கிட்டத்தட்ட செட்டி வாழையம்மன்ட்டு சொல்லுவாங்க மெயினாக ஆனால் இப்போ வந்து குறுக்க மடத்துலாம் சமைக்காமேண்ணே ஆனால் இது வந்து சமையல் சொல்லப்போனால் செட்டி வாழை அப்படி தான் சொல்கிறேண்ணே இப்போ கிட்டத்தட்ட மச்சான் இது வந்து இந்த சமையல் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு சமைக்கியல் 2200 எங்கதே கல்யாணம் மச்சான் அது கல்லாறு அதாவது கோட்டைக்கல்லாறு கல்யாணம் கோட்டைக்கல்லார் கல்யாணம் அதாவது கல்லார்லாம் கோல் இருக்கு அங்கதான் கோல் இருக்கு மச்சான் இப்போ உங்களுக்கு என்னன்னு சொன்னா மச்சான் இப்போ சாப்பாடுகள் தேவைன்னு சொன்னா அந்த நம்பரையும் போடுவோம் உங்களோட தொடர்பு கொள்ளுங்க மச்சான் சட்டப்படியா எல்லாம் குறைச்சி தான் கொடுக்குறாராமே இப்ப இது என்ன மாதிரி குறைச்சி தானே கொடுத்தீங்க குறைச்சி கொடுத்து இப்ப சாமானுக்கெல்லாம் இப்ப விலானே சரியான விலானே ஒரு மாதத்துக்கு முதல் ஓட சந்தை வழியா அந்த ரேட்டுக்கு எடுத்து நம்மள கையை காசு போனா செஞ்சு கொடுக்க என்ன செய்யற மச்சான் அது நீங்க நேரத்துல ஆர்டர் புக் பண்ணபடியா நீங்க அதை செஞ்சு தான் மேடம் இப்ப விலைவாசி எல்லாம் எல்லாத்துக்கும் அப்ப ஒரு பார்சலுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் குறைச்சி தான் கொடுக்கல் சரி மச்சான் என்னன்னு சொன்னா இவங்களோட தொடர்பு கொள்ளுங்க இப்ப என்னண்டா மச்சான் நீங்க பலி டிரான்ஸ்போர்ட் என்ன மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீ மச்சான் இது இப்ப கொண்டு வர்றது ஃப்ரீ எல்லாம் ஃப்ரீ எல்லாத்துக்கும் தான் பேசினேன் அதை நம்ம செஞ்சு கொடுத்துருவோம் அப்புறம் உங்களோட தொழில் அடிபட்டு போயிடும் கூட உங்களை நம்பி நிறைய பேர் வேலை செய்யறாங்க சமையல்காராக்கள் அவங்களும் உங்களை நம்பி தான் அரிப்பாங்க அவங்க வந்து உங்களை நம்பி திரிப்பாங்க எல்லாம் ஒரு பிரச்சனையா போயிடும் மச்சான் சரியா அதுக்காக மற்றவங்களையும் பாதிக்க விடக்கூடாது மச்சான் இதுல நம்பரை போடுறேன் உங்களுக்கு கோயில் சமையல்னாலும் சரி கல்யாண சமையல்னாலும் சரி சாமத்திய சமையல்னாலும் சரி என்ன சமையல்னாலும் சரி என்னன்னாலும் சரி சரி டிரான்ஸ்போர்ட் உங்களுக்கு ஃப்ரீயா தருவாரு மச்சான் நீங்க ஓர்டரை கொடுங்க உங்களுக்கு கவலையை பட தேவையில்ல வண்டி வந்து கிடக்கு சட்டியை தூக்குனா போச்சு சாமான் 11:30 கிலோ உங்களுக்கு சாமான் வந்து கிடைக்கும் மச்சான் அங்க லேட்டே இல்லை இப்போ 11:30 ஆனி மச்சான் 11:30 அதில் 11 மணிக்கு 11:30 கிலோ போயிருமே ஓகே மச்சான் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நான் தான் ஏதோ சமையல்காரன் மாதிரி இவ்வளோ பம்மாத்துன மச்சான் சேஃப்டின்னு சேஃப்டி மச்சான் என்னன்னு சொன்னா ஒரு கறியையும் காட்டுறதுக்கு மச்சான் என்னன்னு சொன்னா கொஞ்சம் சேஃப்டியா இருக்கணும் அதாவது நிறைய பேர் பாக்குற அதுக்காக தான் உங்களுக்கு எல்லாத்தையும் மூடி வச்ச மாதிரி இருக்கு எல்லா ஐட்டம் என்னென்ன கிட்டத்தட்ட என்னென்ன ஐட்டம் கறி மச்சான் முட்டை அன்னாசிப்பழம் ஜேம் களியா கறி செக்கன் கறி இறைச்சி அப்ப கிட்டத்தட்ட 6 ஐட்டம் 7 அப்ப ரைஸோட 8 அப்ப தண்ணி சோக்கட்டு 10 அது 12 வரும்போது அப்ப மச்சான் என்ன மச்சான் கல்யாணத்துக்கு 12 சாப்பாடு வருதுதான் நல்ல ஒரு கல்யாணம் செய்யறாங்களா மச்சான் சாப்பாடுல 7ன்னு சொன்னா அவங்க கொடுப்பாங்க தண்ணி சோடா கேக்கு வாழைப்பழம் ஐஸ்கிரீம் ஐயோ நல்லா தான் ஆனா கொடுக்குற அமௌண்ட் எவ்வளவோ தெரியல மச்சான் பாரன் செட்டி வாழை சமையல் தொடர்பு கொள்ளுங்க ஓகே